விசிகாவினர் மிகவும் கேவலமான முறையில் யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேசிக்கான ஒரு கண்ணியத்தை கூட கடைபிடிக்காத விசிகாவுடைய யூடியூபர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வருகிற 4ஆம் தேதி வெளிவர இருக்குது. இந்த நேரத்தில் இப்போதைக்கு கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் விசிகாவிற்கு எத்தனை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே இழுபறின்னு போட்டிருக்கு. அதில் வெற்றி வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. என்ன காரணம், எதுக்காக விசிகா இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை இந்த எலெக்ஷனில் வாங்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் விசிகா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறன்ற பேரில் தலித் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் நடக்கும்போது வாயை மூடி கையை மூடி மௌனம் காத்தது தான் இன்றைக்கு விசிகாவுடைய இந்த தோல்விக்கு காரணமாக இருக்குது. சரி, நம்ம இந்த தோல்வியெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான், அதெல்லாம் நடக்க போகுது. அதுக்கான கருத்து கணிப்புகளும் வெளியிட்டிருக்கு. நாம் பேச வந்த சப்ஜெக்ட் வேறு. இப்போது அவங்க பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஸ்போக் பர்சன், அப்புறம் ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி சொல்லிக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத கதறிட்டு இருக்காங்க. அந்த தோல்வியோட இப்போ வரப்போகிற அந்த தோல்வியோட இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருமையில் பேசுகிறதும், மற்றவங்களை எப்படிலாம் திட்ட முடியுமோ அந்த மாதிரிலாம் உட்காந்து திட்ட தொடங்கியிருக்கார்கள். சரி, அப்படி பார்க்கும்போது பார்த்தோன்னா நம்ம ஒரு பேசிக்காக ஒரு யூடியூப்பில் பேசுகிறோம், இல்லை ஏதோ ஒரு வீடியோவில் பேசுகிறோம், பொதுமக்கள்கிட்ட பேசுகிறோன்னா குறைஞ்சபட்ச கண்ணியத்தை இந்த மக்களிடையே கடைபிடிக்கணும். விசிகாவுடைய தோல்வி பயம் அவங்க கண்ணில் நல்லாவே தெரிய ஆரம்பித்த பிறகு இந்த 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு விசிகாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெற போகுது. அதில் முக்கியமாக விசிகா ரெண்டாக உடைய போகுதுன்ற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு. ஜூனியர் விகடனில் இதை பற்றி பெரிய ஆர்டிக்கிளே வந்திருக்கு. அவங்க எல்லாரும் திமுக பக்கம் போகிறதாகவும் கட்சி இரண்டாக பிளவுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக ஆளூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பதவி போட்டிருக்காங்க. என்னதான் பதவி போட்டாலும் திமுகவோட பிளான் இந்த எலெக்ஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக விசிகாவை உடைச்சி இரண்டாக மாற்றுறது தான் பிளான். இதுதான் இப்போது விசிகாவில் நடைபெற்றிருக்கு. அதை தாண்டி விசிகாவினர் பாமகவினர் தொடர்ந்து விமர்சித்து வராங்க. அதில் முக்கியமாக பல பேரை நம்ம சொல்லுவோம். அதில் இந்த சங்கத்தமிழன் அப்படின்ற ஒரு ஆள் இருக்காப்புல யூடியூப்பில் உட்காந்து பேசும்போது அதை தான் நான் சொன்னல முதல்ல, குறைந்தபட்ச கண்ணியத்தை கூட கடைபிடிக்க முடியாத ஆட்கள் இவங்களெல்லாம் திருமாவளவன் தன்னோட கட்சியில் வச்சுருக்காப்புல. அவர் மோகன்ஜியே ஒரு மாதிரி பேசியிருந்தார், கஞ்சா குடிக்கிங்க, அவன் இப்படிங்க அப்படிங்கன்னு இவன் தான் பேசுவாங்க. அவர் இப்போ நான் பொதுவாக திருமாவளவன் அண்ணன் அப்படி தான் பேசுவேன். ஆனால் அவங்க பேசும்போது பார்த்தோன்னா இவன் இப்படி தான் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கார் சங்கத்தமிழனி. இந்த மாதிரியான சங்கத்தமிழனுக்கெல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கும். மக்களிடையே ஒரு கண்ணியத்தை காப்பாற்றணும். யார்கிட்ட பேசினாலும் ஒரு கண்ணியத்தை பேசணும். பொதுவாக அன்புமணி, அவன் இவன், அப்புறம் அவங்க குடும்பம், அவன் பொண்ணு, இப்படி தான் பேசுகிறாங்க. அதில் முக்கியமாக இன துரோகின்னு சொல்லலாம். இந்த சிஎன் ராமமூர்த்தி அவங்க கூட இணைஞ்சிக்கிட்டு அந்த தேர்தலில் அவனுக்கு பரப்புரையெல்லாம் செஞ்சாங்க. ஸோ சிஎன் ராமமூர்த்திக்கு ஒரு குட்டி குஞ்சா ஒன்று இருக்குது கூடவே. அந்த குட்டி குஞ்சா யாருன்னா இந்த தண்டபாணி என்கிற ஒரு முண்டபாணி, அது அரசியல் வெங்காயம்னு ஒரு சேனல் நடத்துது. அந்த முண்டபாணியும் என்ன பண்ணோம் அப்படின்னா பாமகவையும் அன்புமணி ராமதாஸையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். அதுவும் பார்த்திங்கன்னா அவன் இவன், அவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவனுக்கு விசிகே டிஜிட்டல்னு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி அதில் உட்காந்து பேசுகிறதுக்கும் அவனுக்கு விட்டுருக்காங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. அவன் பேசுகிற மாதிரி எதிர்த்தரப்பு பேசினா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாமே பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. பர்சனலாக என்னென்னா அப்யூஸ் பண்ண முடியுமோ எல்லாமே பேசுகிறாங்க. இந்த நான் சொன்ன இந்த சங்கத்தமிழன், இந்த மாதிரியான ஆட்கள். அப்புறம் இதுக்கு முன்னாடி திருப்பூர் ஒரு எம்எல்ஏ இருந்தார் எஸ் பாலாஜி. அவர் சொல்கிறாரு, பாலுவை பார்த்து அவங்க ஒரு ஜாதி வெறியன், அவன் வரவே கூடாது, அவன் திரௌபதி அம்மன் கோவிலில் நம்மளை மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் விஷயத்தில் அவன் எப்படி நடந்துக்கிட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படியான பல விஷயங்களை ஒருமையில் பேசியிருக்காங்க. இதே மாதிரி எதிர்த்தரப்பு பேச ஆரம்பித்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிறாங்க. வன்னியரசு பார்த்திங்கன்னா ஒரு வாகி இருக்குல்ல, இப்படி போயிடுச்சு, கோவனையாக போயிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டால் சரக்கு ஓராடிப்பார். கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணு நிற்காமல் சிமிட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இது எதனால் இது வரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதிகமாக சரக்கு அடிக்கிறதுக்கூடிய இந்த நிலைமைக்கு காரணமே அந்த அதிகமாக சரக்கடிக்கிறது தான். ஸோ இது மாதிரி திடீர்னு இந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இருக்காங்க தெரியல, இந்த ஜி தமிழில் ஃபேமஸாக இருந்தவங்க, அவங்க அவருக்கு ஆதரவாக கேம்பெயின் பண்ணதை எல்லாரும் வேறு விதமாக பேசினாங்க. நமக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது, அந்த மாதிரி பேச போகிறதும் கிடையாது.
ஆனால் இவர்கள் இது வந்து எதிர்த்தரப்பில் நடந்திருந்தாலோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏதோ நடந்திருந்தாலோ கண்டிப்பாக இதை பெருசாக பேசியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் நாம சைடில் யாருமே பேசலை. ஸோ ஆனால் பொதுவெளியில் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, திடீர்னு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து விசிகாவுடைய வன்னியரசுக்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ இங்கேயே ஏதோ இடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் அது நம்ம பேசுனது கிடையாது. அதே மாதிரி திருமாவளவன் எங்கே போனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தொண்டர்களிடையே அவர் கால் வீங்கி போயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த கால் வீக்கத்துக்கு காரணம் கல்லீரல் பாதிப்பாக இருக்கும், ஸோ இதய நோய் இருந்தாலும் அந்த மாதிரி வரும், கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் வரும், அவர் உடனடியாக போய் பாருங்கள், கால் அவ்வளோ பெரிய வீக்கம் வந்து வரக்கூடாது, கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சால் மட்டும்தான் கால் அவ்வளோ பெரிய வீக்கத்துக்கு வந்து முதல் அறிகுறி அதுதான். கல்லீரல் பாதிப்புக்கு முதல் அறிகுறி கால் வீக்கம் ஏற்படும், அதுக்கப்புறம் வயிறு உபசரணம் ஆகி அந்த பிரச்சனை வந்து பெருசாகும். அப்போ என்ன சொல்கிறாங்க, சரக்கடிச்சு தான் திருமாவளவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பொது வழியில் பேசிடுறாங்க. அதெல்லாம் நாங்கள் ஒருபோதும் பேச மாட்டோம். ஒருபோதும் ஒருத்தருடைய அவரோட வாழ்க்கையில் தனிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது, ஒருமையிலும் பேசக்கூடாது அப்படின்ற அந்த கண்ணியத்தை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் வழியில் தான் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். இப்போ ஏன் இதை நான் சொல்ல வரணும் அப்படின்னா, தொடர்ந்து இந்த எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்தே இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேசிக்கான கண்ணியத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. அவர்களை போல் நாம் ஒருபோதும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இதை எனக்கு நிறைய பேர் ஒரு சிலரோட வீடியோஸ்லாம் எனக்கு அனுப்பி விட்டுட்டு, இவங்களை பற்றி பேசுங்க அண்ணா, இவன் என்ன இவ்வளோ மோசமாக பேசியிருக்கான், அண்ணா அன்புமணியை பற்றி இப்படி பேசியிருக்கான், பாமகவை பற்றி இப்படி பேசுகிறான், குடும்பத்தை பற்றி இப்படி பேசுகிறான்னு சொல்கிறேன். அவன் தான் அப்படி இருக்கானா, அவனுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்குன்ற பேரில் இருக்கிற விஷயங்களை கேவலமாக பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. அதில் முக்கியமாக ஒரு இன துரோகியோட வீடியோ அனுப்பிச்சு இவரை பற்றி பேசுங்க அப்படின்னா, அவன்லாம் ஒரு ஆளே இல்லை, அது ஒரு காமெடி சேனல் மாதிரி, நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் இல்லைண்ணே நீங்கள் இவனை பற்றி பேசுங்க அப்படின்னா, நான் பேசிக்காக ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இடையில் இப்போ போட்ட ஒரு வீடியோலேயே உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றி ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். தன்னோட சொந்த கட்சி எந்த தொகுதியில் நிற்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது, அந்த தொகுதியில் வேறு யாரோ நிற்கிறாங்கன்னு பதில் சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், செய்யூர் தொகுதியில் சிந்தனை செல்வன் தான் போட்டிடுறாருன்னு விசிகாவை சார்ந்தவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும். ஆனால் விசிகாவில் ஒரு ஐடி விங்கில் விசிகே டிஜிட்டல்னு சேனல் நடத்துகிற இந்த முண்டபாணிக்கு வந்து தெரியாது அந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னு சொல்கிறோம். பாமகவுடைய இளைஞரணி தலைவர் கணேஷ்குமார் நிற்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, அது ஒன்று விட்டுடும். அடுத்ததாக பெரம்பூர் தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க தெரியும், உலகம் முழுக்க தெரியும் யார் வந்து அந்த தொகுதியில் போட்டி போடுறாங்க அப்படின்னா விஜய்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த தருதலை என்ன சொல்லுதுன்னா, பெரம்பூர் தொகுதியில் ஆதவர்ஜனா போட்டி போடுறாங்கன்னு சொல்லுது. சரி, அதெல்லாம் விட்டுரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கு. அதனால தான் இதை காமெடி சேனலாக பார்த்துட்டு போயிடுங்க. யாருமே இதை வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அவன் பேசுகிறதெல்லாம் ஒருமையில் பேசுகிறதோ இல்லை வேறு ஏதோ பேசுகிறதோ சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து அது ஒரு காமெடி சேனலாக பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்தேன். அந்த ஒரு வீடியோவிலே 1008 தப்பு பேசி வச்சுருக்கு. செய்யூர் தொகுதியில் கணேஷ்குமார் நிற்கிறாரு அப்படின்ட்டு, தான் சொந்த கட்சி வேட்பாளர் எந்த தொகுதியில் நிற்கிறாருன்னே தெரியல. அதே வீடியோவிலே பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்கிறாரு, ஆனால் ஆதவர்ஜனா நிற்கிறாருன்னு பேசி வச்சுருக்கேன். அப்புறம் பணம் இருக்கிறவங்களெல்லாம் அரசியலுக்கு வரவே கூடாதான், பணம் இருக்கிறவங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பேசி வச்சுருக்கு. நம்ம கருணாநிதி மாதிரி ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் வந்து நம்ம தமிழ்நாட்டே ஆட்டி படைக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அந்த மாதிரி தான் வரணும், பணம் வச்சுருக்கலாம் அரசியலுக்கு வராதுன்னு பேசி வச்சுருக்கு. இந்த மாதிரி இந்த முண்டபாணியான ஆட்கள்லாம் நம்ம வந்து கண்டுக்க வேணாம். நம்மளுடைய இலக்கு வந்து வேறு, அதை நோக்கி நம்ம பயணிப்போம். சமூக நீதி ஒன்று மிகப்பெரிய இலக்காக இருக்குது. அதனால் இவங்களை பற்றிலாம் பேச சொல்லி எனக்கு இதுக்கப்புறமும் நீங்கள் எதுவும் வீடியோஸ்லாம் அனுப்பாதீங்க. அந்த தேர்தலில் இந்த பாமகன்ற ஒற்றை கட்சியை எதிர்த்து எவ்வளோ பேர் என்னென்னலாம் செஞ்சாங்க தெரியுமா? குருவோடைய மகள்னு சொல்லிக்கிற இந்த விருதாம்பை ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வந்துடுவாங்க, பாமகவை பற்றி பேசணும், அன்புமணியை பற்றி பேசணும் அப்படின்னா. அடுத்ததாக CN ராமமூர்த்தின்னு ஒரு ஆள், அவர் பாமகனா ஆரம்பத்திலேருந்தே வெள்ளம் மாதிரி பேசுவார். அடுத்ததாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கட்சியை நிறுவன ஐயா ராமதாஸ் அவர்களுமே என்ன பண்ணிட்டாரு, இந்த கட்சி மாம்பழத்தில் விஷம் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு இறங்கிட்டாங்க. அது போக சபரீசன், அதாவது திமுகவுடைய பெண் நிறுவனத்தை இயக்கக்கூடிய சபரீசன் மற்றும் தேமுதிகவினருக்கு என்னன்னு தெரியல, இந்த முறை பாமக மீது அவ்வளோ பெரிய ஒரு கோபம். அதே போல் திமுகவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு தெரியுற நிறைய பேர் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா இந்த நக்கீரன் மாதிரியான ஆட்கள், அவங்க தான் வந்து இந்த தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் தீண்டாமையை கடைபிடிச்சாங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ இது மாதிரி, அது மட்டும் இல்லாத இந்த விசிகாவில் இப்போ நான் சொன்ன நபர்கள், இந்த மாதிரி பல பேர் பல கட்டமாக பாமகவின் மீது தாக்குதலை தொடுத்திருக்காங்க. அது எல்லாமே வரக்கூடிய மே 4 அன்று சுக்குநூறாக உடையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.